ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரவுண்ட் 3 மாணவர்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிட்டுருக்கீங்க. ஸோ அதுக்கு ஒரு முக்கியமான பதிவு தான். எந்தெந்த காலேஜில் சீட் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்லேயே ஒரு பிடிஎஃப் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ சீட் மேட்ரிக்ஸ் இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நம்ம எப்படி காலேஜை சூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பலருக்கும் அந்த டவுட் இருக்கும். ஸோ அதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்கலாம். ஸோ மெயினாக இந்த ரவுண்ட் 1 மாணவர்கள் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஃபெமிலியரான காலேஜஸ் எடுத்துருவாங்க. அதே மாதிரி ரவுண்ட் 2 மாணவர்களுக்கும் ஒரு சாராருக்கு, அதாவது பாதி பேத்துக்கு ரவுண்ட் 2ல் பாதி பேத்துக்கு ஒரு நல்ல ஃபெமிலியரான காலேஜ் கிடைச்சிடும், பாதி பேத்துக்கு டயர் 2 காலேஜஸ்லாம் கிடைக்கும். ஸோ இந்த ரவுண்ட் 3 மாணவர்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அந்த ரவுண்ட் 1 ரவுண்ட் 2 போனது போக மீதி இருக்கிற காலேஜஸ் தான் இருக்கும். அந்த காலேஜஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு சில காலேஜஸ் நல்லா பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஆகட்டும், இல்லை டீச்சிங் ஆகட்டும், எல்லாமே நல்லா பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த காலேஜ் ரொம்ப பெருசாக ஃபேமஸ் ஆகிருக்காது. ஸோ அந்த மாதிரி காலேஜஸும் நிறையா இருக்கும். ஒரு சில காலேஜஸ் ரொம்ப மோசமான காலேஜஸாக இருக்கும். மோசமான காலேஜ் அப்படிங்கிறது என்னென்னா பிளேஸ்மெண்ட்ஸ் கம்மியாக இருக்கும். அதுக்கப்புறம் அங்கே நிறைய ஃபெசிலிட்டிஸ்லாம் ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்திருக்கும். அந்த காலேஜஸும் இருக்கும். ஸோ இப்போ இதில் எந்த காலேஜ் அப்படிங்கிறத நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னா, மெயினாக நான் ரவுண்ட் 3 மாணவர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் வைக்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக அந்த காலேஜை நேரில் விசிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுங்கள். இவங்க சொல்கிறாங்க அவங்க சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக சாய்ஸ் ஃபில்லிங் வைக்காதீங்க. ஸோ அது ரொம்ப முக்கியமான ஒன்று. இதுலேயும் நிறைய பேர் யூடியூப்பில் அவங்க ஃபோன் நம்பர் கொடுத்து நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங்லாம் என்னென்னு வச்சுருக்கீங்க, எனக்கு அனுப்பிடுங்க, நான் பார்த்து உங்களுக்கு கரெக்டாக சொல்கிறேன் அப்படின்னு நிறையா பேர் யூடியூப்லாம் பண்ணுறாங்க. அவங்க கேரியர் கைடன்ஸ் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. ஸோ அது எந்த அளவுக்கு பாசிபிலிட்டின்னு தெரில. அப்படி இருக்கிறவங்க ஒரு காலேஜ் பற்றியோ இல்லை ஒரு சில காலேஜஸ் பற்றியோ அவங்க வீடியோ சூப்பர் காலேஜ்னு வீடியோ போடக்கூடாது. ஸோ அப்படி போடுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அது ஒரு பெய்டு ப்ரொமோஷன் தான். அதாவது காசை வாங்கிட்டு அந்த காலேஜை ப்ரொமோட் பண்ணுறது தான். அப்படி இருக்கிறப்போ அவங்க எப்படி உங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் கரெக்டாக தப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா யாரெல்லாம் ஒரு சில பர்டிகுலர் காலேஜை பற்றி மட்டும் வீடியோ போடாமல் இருக்காங்களோ அவங்க மேபி அந்த கேரியர் கவுன்சிலிங் பண்ணிகிட்ருக்கலாம். ஸோ மேபி ஏன் நம்மளோட காலேஜை ஏன் அடுத்தவங்ககிட்ட நம்ம சாய்ஸ் ஃபில்லிங்கை ஏன் அடுத்தவங்ககிட்ட கொடுக்கணும். ஸோ அதுக்காக என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, ஒரு 10 காலேஜ் இருக்கா, 10 காலேஜை நீங்கள் வைக்கிறீங்களா, அந்த 10 காலேஜ் நேரில் விசிட் பண்ணுங்கள். விசிட் பண்ணிவிட்டு நம்ம எப்படியும் நம்ம வீட்டு பக்கத்துலேயோ இல்லை ஒரு சில ஊர் பக்கத்துலேயோ இருக்கிற காலேஜஸ் தான் போகணும்னு ஆசைப்படுவோம் பெரும்பாலானவர்கள். மீதி இருக்கவங்க என்னோட ஒன்று கோயம்புத்தூர் போகணும் இல்லை சென்னை போகணும்னு ஆசைப்படுவீங்க. ஸோ அப்படி இருக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, நேர் அந்த காலேஜ் போங்க. அந்த காலேஜில் போய் ஒரு 10 காலேஜையும் விசிட் பண்ணுங்கள். எந்த அளவுக்கு ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, எந்த அளவுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பாருங்கள். அப்புறம் சிம்பிளாக பார்க்கணும் அப்படின்னா, நம்ம இந்த எந்த காலேஜஸ்லாம் ஓரளவுக்கு நல்லாவே ஃபில் ஆகிருக்கு, இந்த ரவுண்ட் 1 ரவுண்ட் 2 மாணவர்களாக அதிகமாக எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி கூட சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலாம். ஆனாலும் பார்த்திங்கன்னா அது கன்சல்டன்ட்டு கூட அந்த சீட்ஸ்லாம் ஃபில் பண்ணியிருக்கலாம். ஸோ அதனால் ரவுண்ட் 3 மாணவர்களுக்கு கொடுக்கக்கூடிய பெஸ்ட்டு அட்வைஸ் என்ன அப்படின்னா, நீங்கள் நேரில் விசிட் பண்ணிவிட்டு காலேஜை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் சாய்ஸ் ஃபில்லிங் கொடுங்க. இவங்க சொல்கிறாங்க அவங்க சொல்கிறாங்க அப்படிங்கிறக்காக சாய்ஸ் ஃபில்லிங் கொடுக்காதீங்க. ஒப்பீனியன் கேட்குறது தப்பு இல்லை. இப்போ ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு ஏபிசி அப்படிங்கிற ஒரு காலேஜை போய் பார்க்குறீங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஓகே ஓரளவுக்கு உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடு இருக்குது, ஸோ இல்லை ஓரளவுக்கு எல்லாம் பண்ணிட்டுருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதை பற்றி நிறையா பேர்த்திட்ட ஒப்பீனியன் கேட்குறதுல எந்த தப்புமே இல்லை. ஓகேங்களா. அந்த ஏபிசி காலேஜ் நல்லா இருக்குமா இல்லையா, இதுக்கு முன்னாடி இருக்கிற மாணவர்கள் யாராவது இருக்கிறாங்க, இல்லை உங்கள் சொந்தக்காரங்களை யாராவது அவங்க படிச்சிருக்காங்களா, அந்த மாதிரி விசாரிக்கிறதுல எந்த தப்புமே கிடையாது. ஆனால் நேரில் பார்க்காமையே அதை விசாரித்து அதுக்கு மூலமாக சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறீங்க அப்படின்னா நாளைக்கு பின்னாடி அதில் எந்த ஃபெசிலிட்டி இல்லை அப்படின்னா நீங்கள் தான் ஏமாந்து போவீங்க. அதனால் ரவுண்ட் 3 மாணவர்கள் கண்டிப்பாக விசிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுங்கள். நிறைய காலேஜஸ் ஃபெமிலியராக இல்லாமல் இருக்கும். ஆனால் பார்த்திங்கன்னா அங்கே நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த மாதிரி காலேஜஸ் நிறையா இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ரீ ஈஸ்வரே ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி பெரிய காலேஜ்னு யாருக்குமே தெரியாது. ஓகேங்களா. ஸோ ஓரளவுக்கு அது ஒரு காட்டுக்குள்ளே இருந்த ஒரு காலேஜ் தான். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங்கில் ரவுண்ட் 1 மாணவர்களே நிறையா பேர் அதை விரும்பி எடுத்து ப்ரைவேட் இன்ஸ்டியூஷன்ஸில் கோயம்புத்தூரில் ஃபஸ்ட்டு அதான் ஃபில் ஆகிருக்கு. ஓகேங்களா. ஸோ அப்போ அந்த மாதிரி அந்த காலேஜஸ்லாம் பார்த்திங்கன்னா நல்லா தான் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ எப்படி பண்ணிகிட்ருக்காங்களோ அதே மாதிரி இப்போ பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ கொஞ்சம் ஃபெமிலியராக இருக்குது. அதே மாதிரி நிறையா காலேஜஸ் பார்த்திங்கன்னா ஃபெமிலியராக இல்லாமல் நல்லா உள்ளே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டி ஆகட்டும், இல்லை பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஆகட்டும், இல்லை ஸ்கில் ட்ரைனிங் ஆகட்டும், எல்லாமே நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த மாதிரி காலேஜஸை நேரில் விசிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் போய் ஜாயின் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஸோ இதுதான் நம்ம ரவுண்ட் 3 மாணவர்களுக்கு இருக்கிற இம்பார்ட்டண்ட்டான ஒரு டிப்ஸு. ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.